பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து என்னென்னா உப்பு இல்லாமல் வேக வைத்து ஒரு 40 நாட்கள் சாப்பிட்டு வந்தாலும் குறையும். அல்லது பொன்னாங்கண்ணி கீரையை பசுமாட்டு நெய்யில் வதக்கி நல்ல சூடு ஆறுன வெட்டி ஒரு வெள்ளை துணியில் வைத்து இப்படி கண்ணை கட்டும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு என்னது அந்த தோஷ நிவர்த்தி ஆயிட்டு அந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையுங்கிறது கருத்தும் இருக்கு. இதில் குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு வெள்ளைப்படுதல் இருக்கு, அல்லது வாய் துர்நாட்டம், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது கை கால் ஒரு எரிச்சல் ஏற்படுகிறது. இதுலேருந்து வெளியில் வரணும்னாலும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு என்னது இந்த எரிச்சல், இந்த வாய் நாற்றம், இந்த வெள்ளைப்படுதல் குறையும் அப்படிங்கிறது கருத்து இருக்குது. இதில் ஒவ்வொரு நம்பருக்காருக்கும் என்னென்னு எந்தெந்த இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கணக்கு இருக்குது. ஆனால் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்னென்னு இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டு வர வேண்டும். முதலாக தொடங்குவது புதன்கிழமை நாளாக பார்த்து தொடங்கப்பட வேண்டும். ஆண்களாக இருந்தால் பிறந்த நட்சத்திரம் அல்லது பிறந்த நாள்